இப்போவும் சொல்கிறேன், வடிவேலு திருந்தி வருந்தி நல்ல மனிதனாக மாறு. நீ நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, ஏன்னா வெளி உலகத்துக்கு நீ அப்பாவி மாதிரியும் நல்ல மனுஷன் மாதிரியும் தெரியுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. உன்னுடைய உள்ள சுயரூபம்லாம் தெரிஞ்சிடாமல் இதோட காப்பாற்றிட்டு போயிருங்கிறேன். வருகின்ற காலத்தில் காலத்தில் வடிவேலு எப்பொழுது அழைத்தாலும் நான் வர தயார். திரையில் பார்க்கலாம், திரையில் பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து நடிப்போம். அந்த நடிக்கும் பொழுது நான் எதிரியாக நினைக்க மாட்டேன். அந்த சீன் என்னன்னு தான் பார்ப்பேன். அப்போ கூடிய விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம்னா அவரை போய் சொல்லு. நான் இப்போ வேணா வடிவேலை நான் கேட்டுக்கிறேன், உங்கள் மூலியமா வடிவேல் உங்களோட சேர்ந்து நடிக்கிறையா, ஏயா என்னை விட்டுறியா சொல், போதுமா? ஏன்னா நான் இறப்பதற்குள் என் உடல் மண்ணில் மறைந்து போவதற்கு முன்னாலே எனக்கு எதிரி என்றோ சண்டை என்றோ யாரும் இருக்கக்கூடாது. சிவாய நம என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நான் சண்டையிட்டேன் என்று யாரும் இருக்கக்கூடாது. எல்லோரும் அன்பு சகோதரர்களாக இருந்து வாழ்ந்த காலம் வரை நான் மனிதனாக இருந்தேன் என்பதற்கு கடவுள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் தான் நினைக்கிறேன். தவிர இதுக்காக வடிவில் நினைக்க வேண்டாம், சரண்டர் ஆகிட்டார். சரண்டர்லாம் கிடையாது. நான் கடவுள்கிட்ட மட்டும்தான் சரண்டர்.